வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. பண்டைய உலகின் மிகச் சிறந்த ஒரு விஞ்ஞானிய, அதாவது சாதாரண ஈயத்தை தங்கமா மாத்திர ரசவாத வித்தைய கண்டுபிடிச்ச ஒருத்தரை உங்களுக்குள்ள கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய மாமேதை, சரியா? ஆமா, மருத்துவம், வேதியியல், ஆன்மீகம்னு எல்லாத்துலயும் உச்சம் தொட்ட ஒரு மனிதர். இப்போ அதே மாமேதை வரலாற்றோட தலை சிறந்த அறிஞர்கள் முன்னாடி நின்னுட்டு, உண்மையை சொல்லப்போனா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே முழுசா தெரியல, என் படைப்புல நிறைய தப்பும் பிழையும் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிறத உங்களால கற்பனை செய்ய முடியுதா? வாவ்! அதாவது நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு காட்சி தான் இது. ஆனா நாம இன்னைக்கு தேடி போக போற இந்த மூலக்கட்டுரையில இதுதான் ரொம்ப துல்லியமா நடந்திருக்கு. கண்டிப்பா. சித்தர்கள் மரபுல முடிசூடா மன்னனா இருக்கிற மாபெரும் சித்தர் போகர், அவரோட அந்த பிரம்மாண்டமான படைப்பான போகர் 7000 பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல பேச போறோம். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா இதுல சௌகார குரு அப்படிங்கிற தலைப்புல வர்ற 42 மற்றும் 43வது பாடல்களை நாம ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம். இத சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாதுங்க. பாத்தீங்கன்னா இது ஏதோ மூலிகைகளையும் உலோகங்களையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கிற பழைய காலத்து செய்முறை புத்தகம் கிடையாது. சத்தியமா கிடையாது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ரொம்ப கடினமான அறிவியல் ரசவாதத்துக்கும் மனித மனத்தோட மிகச் சிக்கலான ஈகோவுக்கும் நடுல நடக்கிற ஒரு பெரிய உளவியல் யுத்தம். மிக சரியான வார்த்தை. இப்போ இத முழுசா புரிஞ்சுக்க போகர் எந்த பின்னணியில இத பேசுறாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஓ, அந்த முந்தைய பாடல்களோட பின்னணியா? ஆமாம். இந்த பாடல்களுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது 38ல இருந்து 41வது பாடல் வரைக்கும் போகர் ஒரு மிகப்பெரிய ரகசிய சங்கிலிய வெளியே சொல்றாரு. சித்தர்கள் உலகத்துல அறிவுங்கிறது ஒரு தனி மனுஷனோட மூளையில உதிக்கிற விஷயம் இல்ல. அது தலைமுறை தலைமுறையா கைமாறப்படுற ஒரு பிரபஞ்ச ரகசியம் இல்லையா? அதேதான். இந்த சௌகார குரு ரசவாத வித்தை ஆதிகுருவான சிவபெருமான் கிட்ட தொடங்கி அன்னை பார்வதி, தட்சிணாமூர்த்தி, பதஞ்சலி, திருமூலர், போகரோட பார்ட்னரான சிவயோக முனி, அப்புறம் அவரோட குருவான காலாங்கிநாதர் வழியா எப்படி அவருக்கு சேர்ந்துச்சுன்னு அந்த பிரம்மாண்டமான பரம்பரைய பதிவு செய்யறாரு. இதுதான் என்னை உடனே ஈர்த்துச்சு. எப்படி ஈர்த்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? அதாவது போகர் தான் கண்டுபிடிச்ச அந்த ரசவாத சூத்திரங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்பகத்தன்மை கொண்ட சுவரை எழுப்புறாங்க. 42வது பாடல்ல அவர் சும்மா ஒரு தனி மனுஷனா நிக்கல, நம்மள ஒரு மாபெரும் சித்தர்களின் நூலகத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த பாடலோட முதல் வரிய கவனிங்களேன். அவர் சொல்றாரு, காணவே தட்சிணாமூர்த்தி நூலும் அப்படின்னு. ஓ, மௌனத்தின் மூலமாவே உலகத்துக்கு பேருண்மையை உபதேசித்த ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியோட மாபெரும் நூல். ஆமா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாமுனிவரை பத்தி சொல்லும் போதும் அவர் ரொம்ப நுட்பமான அடைமொழிகளை பயன்படுத்துறாரு. நீங்க அந்த 2வது வரிய கவனிச்சீங்களா? கவடற்று பதஞ்சலியார் சொன்ன நூலும், இதத்தானே சொல்றீங்க? அதேதான். இந்த கவடற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு வேர்ச்சொல் கபடம். கபடம்னா பொய், வஞ்சனை அல்லது குற்றம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சரியா? மிகச்சரி. அப்போ கவடற்று அப்படின்னா எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான அப்படின்னு அர்த்தம். அதாவது யோக சூத்திரங்களை உலகத்துக்கு கொடுத்த பதஞ்சலி முனிவரோட நூல் எந்த பிழையும் இல்லாத தூய்மையானதுன்னு போகர் இங்க உறுதிப்படுத்துறாரு. ரொம்ப ஆழமான புரிதல். இதுக்கப்புறம் அவர் வரிசைப்படுத்துற பெயர்கள் எல்லாமே காலத்தை வென்ற ஜாம்பவான்கள். பூனவே புசண்ட ரிஷி சொன்ன நூலும் அப்படின்னு காகபுசண்டரையும், அப்புறம் போக்கோடே ராமதேவராயர் நூலும் அப்படின்னு ரசவாதத்துல சிறந்து விளங்கினா ராமதேவரையும் சொல்றார். தொடர்ந்து ஊனவே ரோமமுனி சொன்ன நூலும், மூர்த்தியான் சங்கரமா முனிதன் நூலும், நாணவே நந்தீசர் சொன்ன நூலும் அப்படின்னு நந்தீசர் வரைக்கும் 7 பெரிய சித்தர்களோட பட்டியலை அடுக்கிட்டே போறாரு. இங்கதான் ஒரு நிமிஷம் நிக்கணும். எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்போ இந்த 7 மாபெரும் நூல்களையும் வரிசைப்படுத்திட்டு அவர் சொல்ற கடைசி வரி பாத்தீங்கன்னா, நடுவாக வெண்ணூலும் நாட்டிட்டேனே அப்படின்னு முடியுது. ஆமா, இந்த 7 நூல்களுக்கு நடுவுல என்னோட நூலையும் நான் நிலைநிறுத்துறேன்னு தைரியமா சொல்றாரு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவீன காலத்துல ஒரு விஞ்ஞானி தன்னோட ஆய்வறிக்கை வெளியிட்டுட்டு ஐன்ஸ்டைன், நியூட்டன், மேரி கியூரி இவங்க வரிசையில நடுவுல ஏன் ஆராய்ச்சியும் வைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா எல்லாரும் சிரிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு மூர்க்கத்தனமான அகந்தைன்னு தானே நம்ம சொல்லுவோம். மேலோட்டமா பார்க்கும்போது அது அப்படித்தான் தோணும்.
ஒரு பெரிய அகந்தையோட வெளிப்பாடாதான் அந்த வரி ஒலிக்குது. ஆனா இது கொஞ்சம் அறிவியல் கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா இது வேற ஒரு பரிமாணம். என்ன பரிமாணம்? இன்றைய நவீன அறிவியல்ல நம்ம பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம்ல, ஓ, மத்த அறிஞர்கள் நம்ம ஆய்வை பரிசீலனை பண்றது. அதேதான். தான் கண்டுபிடிச்ச சௌகாரக்குரு ரசவாத முறை ஏதோ தற்செயலா கிடைச்சதில்ல. தட்சிணாமூர்த்தியில தொடங்கி நந்தீஸ்வர் வரைக்கும் உள்ள அந்த பிரம்மாண்டமான அறிவின் அடித்தளத்துல தான் தன் கட்டடம் எழுப்பப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. புரியுது. இது தன்னோட தரத்தை அந்த ஜாம்பவான்களோட தரத்தோட உரசி பார்க்குற ஒரு சவால். ஒரு நிமிஷம், நான் இதை அப்படியே ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? ஏன்னா ஒரு உண்மையான பியர் ரிவ்யூல ஒரு விஞ்ஞானி தன் ஆய்வை நிபுணர்கள் கிட்ட கொடுப்பார். ஆனா இங்க அவர் தானாகவே போய் அவங்களுக்கு சமமானவன் நான்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அந்த நூல்களுக்கு நடுவுல என் நூல் இருக்குன்னு சொல்றாரு. நியாயமானதுதான். அதனால போகர் எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு தன்னோட அறிவு மேல ஒரு பயங்கரமான கர்வம் இருந்துச்சுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சுட்டிக்காட்டுற அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, அங்க அளப்பரிய தன்னம்பிக்கையோட கலந்த ஒரு கர்வம் கண்டிப்பா இருந்திருக்கலாம். அந்த நான் அப்படிங்கிற அகந்த அப்பட்டமா தெரியுது. ஆனா போகரோட மேதைமையே என்னன்னா, அவர் அந்த அகந்தைய சுயமாவே உணர்ந்திருந்தார் அப்படிங்கிறதுதான். அவரு வேணும்னா 42வது பாடல்ல தன்னை அவ்வளோ உயரத்துல வச்சுக்கிறாரு. வேணும்னு பண்ணாரா? ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா அதுக்கு அடுத்த 43வது பாடல்ல அந்த அகந்தை எப்படி சுக்குநூறா உடையுதுன்னு அவர் காட்டும்போதுதான் அதோட வீரியம் நமக்கு உரைக்கும். வாவ்! அந்த 43வது பாடல் உண்மையிலே ஒரு எதிர்பாராத திருப்பம்தான். முந்தைய வரியில கடவுள்களுக்கு நிகரா தன்னை நிறுத்தின போகர் இங்க தலைகீரா மாறுறாரு. ஆமா, அவரு சொல்றாரு, நாட்டினார் வெகுசித்தர் நூலுக்குள்ளே நான் தானும் அறியாமச் சொன்ன நூலில் ஆரம்பிக்கிறாரு. இத்தனை பெரிய சித்தர்கள் நிறுவிய நூல்களுக்கு நடுவ நானே அறியாம, அதாவது முழு விழிப்புணர்வு இல்லாம சில விஷயங்களை என் நூல்ல சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிறாரு. அதோட அவர் நிக்கல, பாட்டினார் பயன்புன் சொற்பிழைகளெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பாடல்கள்ல இருந்த பயனற்ற சொற்கள், கீழான சொற்கள், அப்புறம் பிழைகள் எல்லாத்தையும் அவரே பட்டியலிடுறாரு. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அனுப்புற ஒரு இமெயில்ல சின்ன தப்பு இருந்தா கூட அதை ஒத்துக்க நம்ம ஈகோ எவ்ளோ தடுக்குதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிஜமாதான். அதை மறைக்கதான் நாம ரொம்ப மெனக்கிடுவோம். ஆனா உலகமே வியக்கிற ரசவாதத்தை கண்டுபிடிச்ச ஒரு மாமேதே பல நூற்றாண்டுகளுக்கு நிலைக்க போற ஒரு ஓலைச்சுவடியில ஏன் படைப்பு பிழைகளால் நிரம்பியது அப்படின்னு பதிவு செய்யறாருன்னா, அந்த மனமாற்றத்துக்கு காரணம் யார்? அந்த அகந்தையை அழிச்சது யாருன்னு நம்ம கேட்க தோணுது. அடுத்த வரியிலே அவர் அதுக்கான விடைய கொடுத்துடுறாரு. பாதம் என்றன் சிரம் வைத்த பௌரி கண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது குருவானவர் தன்னோட பாதங்களை போகரோட சிரசு மேல, தலையின் மேல வைக்கிறாரு. இது ஒரு வகையான தீட்சை இல்லையா? ஆமா, ஒரு தீட்சை. அப்படி தீட்சை அளித்து பௌரி கண்டு என்கிறார். இந்த பௌரி அப்படின்னா என்ன? இது ஏதோ ஒரு நடனமா இல்ல ஒரு அசைவா? பௌரி அப்படிங்கறது பிரபஞ்சத்தோட அசைவு இல்லனா ஆன்மீக விழிப்புணர்வோட நடனம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். குருவோட பாதம் தலையில பட்ட உடனே போகருக்குள்ள அந்த அறியாமை திரை விலகி ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்குது. அதனாலதான் தீட்டினார் பிழை திருத்தி சிறியன் சொன்ன செந்தமிழை தேசிகர்தான் தெளிவாய் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. தேசிகர் அப்படின்னா குரு. தன்னை ஒரு சிறியன், அதாவது ரொம்ப சாதாரண மனிதன்னு சொல்லிக்கிற போகர் தான் எழுதின அந்த செந்தமிழ்ல இருந்த பிழைகளே தன் குருநாதர் திருத்தி தெளிவுபடுத்தினார்னு நெகிழ்ந்து போறாரு. இந்த இடத்துல தான் இதோட அறிவியல் பின்னணியை நாம ஆழமா பார்க்கணும். ஏன்னா இந்த பகுதிக்கே பேர் சௌகாரக்குரு அப்படிங்கிறது தான். ஆமா, அடுத்தடுத்த பாடல்கள்ல, அதாவது 44லிருந்து 46 வரைக்கும் போகர் கல்லுப்பு, வெடியுப்பு, திராவகம்னு நிறைய வேதியியல் பொருட்களை பத்தி பேசுறாரு. வேதியியல்ல பாத்தீங்கன்னா சௌகாரம் அப்படிங்கிறது ஒரு தூய்மைப்படுத்துற பொருள். இதை நாம ஒரு கேட்டலிஸ்ட், அதாவது வினைவேக மாற்றின்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் என்ன செய்யும்? ஒரு ரசாயன மாற்றம் நடக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரொம்ப குறைச்சு அந்த மாற்றத்தை ஈஸியாக்கிடும். எக்ஸாக்ட்லி. ஈயம் மாதிரி ஒரு சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துறது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. ஆனா சௌகார குரு அப்படிங்கிற அந்த கேட்டலிஸ்ட் சேரும்போது அந்த சாத்தியமில்லாத உருமாற்றம் சாத்தியமாகுது. உலோகம் தூய்மையடைந்து தங்கமா மாறுது. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது எனக்கு உண்மையிலே சிலிர்க்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? போகர் தன் வெளியில செஞ்ச வேதியியல் ரசவாதத்தை அவருக்குள்ள நடந்த ஆன்மீக ரசவாதத்துக்கு எவ்வளோ அழகா உருவகப்படுத்தியிருக்காரு பாருங்க. ஆமா, போகர் அப்படிங்கிற அந்த மாமேதையே ஒரு ஈயம் மாதிரி தான். அவர்கிட்ட அபாரமான அறிவு இருக்கு. ஆனா அதை விட பெரிய அகந்தையும் இருக்கு. அந்த ஈகோவை எரிச்சு அவரை தூய தங்கமா மாத்த ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. அதுதான் மனித உருவத்துல வந்த அவரோட குரு. தேசிகரோட பாதம் போகரோட தலையில பட்ட அந்த நிமிஷம்தான் அந்த கேட்டலிஸ்ட் வேலை செய்ய தொடங்கின நேரம். அந்த வேதிவினை நடந்த உடனே
போகருங்கிற உலோகம் மாசற்ற தங்கமா மாறிடுச்சு. அததான் அவர் கடைசி வரியில பதிவு செய்றாரு. ஓட்டினா ரெட்டெட்டு சித்தி கண்டு உண்மையா யுரை செய்தேன் அடிமைதானே அப்படின்னு. ரெட்டட்டு சித்தி, அதாவது 64 சித்திகள். இது சும்மா ஒரு சாதாரண கணக்கு கிடையாது. அஷ்டம சித்திகள்னு சொல்லப்படுற 8 மாபெரும் சக்திகளை 8 வெவ்வேறு நிலைகள்ல முழுமையா அடையிறது. அணுவா மாறுறது, மலையா பெருக்கிறது, காலத்தை வெல்றதுன்னு எல்லாமே வந்துரும். அப்படிப்பட்ட 64 சித்திகளையும் அடைஞ்ச பிறகு உலகமே தன்னை ஒரு கடவுளா பார்க்கிற அந்த நேரத்துல அவர் தன்னை குறிக்க பயன்படுத்துற வார்த்தை அடிமை. ஆமா, ஒரு பணியாளா நின்னு நான் இந்த உண்மைய உரைக்கிறேன்னு பணிவா சொல்றாரு. இது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரிங்க. நியூக்ளியர் ரியாக்டரா? ஆமா, போகருங்கிற மேதை அறிவியலோட எல்லா விதிகளையும் பயன்படுத்தி ஒரு கச்சிதமான அணு உலைய டிசைன் பண்ணிட்டாரு. அது அப்பாரமான சக்திய கொடுக்கும். ஆனா அது அப்படியே விட்டிருந்தா அவரோட சொந்த அகந்தைங்கிற அதீத வெப்பத்தால அந்த உலை வெடிச்சு சிதறி இருக்கும். அங்கதான் குரு உள்ள வர்றாரு. ஓ, குரு அந்த உலைய உருவாக்கல, ஆனா அது வெடிக்காம இருக்க தேவையான கண்ட்ரோல் ராட்ஸ உள்ள இறக்குறாரு. கரெக்ட். இப்ப அந்த உலை பாதுகாப்பாவும் இருக்கு, அதே சமயம் பிரம்மாண்டமான சக்தியோடவும் இயங்குது. குருங்கிறவர் அறிவை உருவாக்குறவர் இல்ல, உங்க அறிவு உங்களையே அடிச்சிடாம காப்பாத்துற ஒரு அரண். சூப்பரான விளக்கம். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதின இந்த பாடல்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்துல நமக்கு ஏன் முக்கியம்? ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு நாம நினைச்சா குவாண்டம் இயற்பியல்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எதை வேணாலும் இன்டர்நெட்ல கத்துக்கலாம். நமக்கென்று ஒரு வழிகாட்டியோ குருவோ தேவையில்லைன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். தகவல் சேகரிக்கிறது மட்டும்தான் அறிவுன்னு நாம நம்புறோம் இல்லையா? ஆமா, நாமளே சுயம்புவா சாதிச்சிடலான்னு ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா போகர் அந்த மாயைய சுக்குநூறா உடைக்கிறாரு. நீங்க எவ்ளோ பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி, உலோகத்தை தங்கமா மாத்துற சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, சரியான வழிகாட்டுதல் இல்லாம அந்த அறிவு முழுமை பெறாதுன்னு அவர் நிரூபிக்கிறாரு. கண்டிப்பா நாம எவ்வளவு தரவுகளை சேகரிச்சாலும் அதுல மறைஞ்சிருக்கிற நம்மோட சொந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ, அதாவது குருட்டு பகுதிகளை நம்மால சுயமா பார்க்கவே முடியாது. அறிவுங்கிறது தனித்து என்கிற ஒரு தீவு கிடையாது. விமர்சனங்களை ஏத்துக்கிறது, நம்ம தவறுகளை சுட்டிக்காட்ட ஒருத்தரை அனுமதிக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான கல்வி. அதனாலதான் போகர் தன் தமிழ்ல பிழை இருக்குன்னு வெட்கப்படல. அதை திருத்த ஒரு குரு கிடைச்சாருன்னு நெகிழ்ந்து போறாரு. இன்றைய இந்த தேடல்ல போகர் 7000 நூலோட 42 மற்றும் 43வது பாடல்கள் ஒரு மனிதனோட முரண்பாடான 2 உச்சங்களை நமக்கு காட்டியிருக்கு. ஆமா, ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்திக்கும் பதஞ்சலிக்கும் நடுவுல தன் படைப்பை நிலைநிறுத்துற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, மறுபக்கம் அந்த உச்சத்துல இருந்தபடியே தன் குருவோட பாதங்கள்ல பிழைகளை சமர்ப்பிச்சு தன்னை ஒரு அடிமையா பிரகடனப்படுத்துற அதீத பணிவு. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் தான் ஒரு சாதாரண மனுஷனை சித்தராக்குது. மேதைமை அப்படிங்கிறது தவறுகளே செய்யாத நிலை கிடையாது. மேதைமைனா நம்ம ஈகோவை தள்ளி வச்சுட்டு ஒரு குருவோ வழிகாட்டியோ சுட்டிக்காட்டுற திருத்தங்களை முழு மனசோட ஏத்துக்கிறது தான் இந்த பாடல்கள் பதிவு செய்யுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக ஒரு புது கோணத்தை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். என்ன கோணம் அது? நாம இதுவரைக்கும் சௌகார குரு அப்படிங்கிற ரசவாத பொருளை பத்தி பேசணும். ஈயத்தை தங்கமா மாத்த ஒரு கெமிக்கல் கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. ஆமா, போகர் மாதிரி ஒருத்தரோட அகந்தையை அழிச்சு அவரை முழுமையான சித்தரா மாத்த குரு அப்படிங்கிற மனித வடிவ சௌகார குரு தேவைப்படுது. சரி, குரு அந்த அகந்தையை அழிக்கிறாரு. உலோகத்துக்கு ரசாயனம், மனிதனுக்கு குரு. அப்படியானால் அந்த குருவை உருவாக்கியது யார்? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. காலாங்கிநாதர் அப்படிங்கிற குரு போகரை தூய்மைப்படுத்தினார்னா அந்த காலங்கிநாதரோட பிழைகளை திருத்தின அவரை தூய்மைப்படுத்தின அந்த மாபெரும் வினைவேகம் மாற்றி யாரு? தூய்மைப்படுத்துறவரையே தூய்மைப்படுத்துற அந்த ஆதிசக்தி எதுன்னு கேக்குறீங்க? ஆமா, மனித குலத்தோட அறிவை அடுத்தடுத்த தலங்களுக்கு நகர்த்திட்டு போற அந்த தொடர் சங்கிலிக்கு எங்க தொடக்கம் எங்க முடிவு? இத கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்த முறை நீங்க புதுசா ஒண்ணு கத்துக்கும் போது இந்த அறிவின் சங்கிலில நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க, உங்களை செதுக்குற அந்த வினைவேகம் மாற்றி யாருன்னு தேடி பாருங்க. இந்த ஆழமான தேடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அறிவு தேடல் எப்பவும் தொடரும்.